அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான தமிழ் நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய தொழில் வந்து ஆட்டோ தொழில். ஆட்டோ தொழிலில் எவ்வளவு கிடைக்கும்? ஒரு லிட்டருக்கு 30 கிலோமீட்டர் கொடுக்கும். இப்போ நான் அத்திமடையிலேருந்து திருத்துறைப்பூண்டி போகிறேன்னு வச்சிங்களேன், ஒரு 3 ட்ராப்பு போகிறேன்னா எனக்கு ஒரு 450 ரூபா கிடைக்கும். அதுவே ட்ராப் இல்லாமல் பிக்கப்பு போகிறேன்னு வச்சிங்க 900 ரூபா கிடைக்கும். 900 ரூபா கிடைக்கும். ஏன்னா கிடைக்கும். ஆனால் இது சொந்த ஆட்டோவாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு டீசல் போகும், மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் வாடகைக்கு ஓட்டுறீங்கன்னா பாதிக்கு பாதி. இப்போ 900 ரூபாயில் பாதி எவ்வளவு? 450 ரூபா கிடைக்கும். ஏன்னா ஒரு ஆளுக்கு 450 ரூபா, ஓனருக்கு 450 ரூபா கிடைக்கும். இதில் வந்து வண்டி எதுவும் லிப்பர் ஆனிச்சுனாக்கா ஓனர் காசு போயிடும், டிரைவருக்கு படி காசு கிடச்சிடும்னு வச்சுக்கிங்களேன். இதுதான் இதோடைய லாபம் வந்து இவ்வளோ தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ வந்து ஆட்டோ நிறைய பேர் வாங்குறாங்க. வாங்கிட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறோம், என்ன செலவு பண்ணுறோம் என்றது ஒன்றுமே தெரியாமலே இருக்காங்க. கணக்கு எழுதி வைக்கணும். ஒரு லிட்டருக்கு நமக்கு ட்ராப்பில் எவ்வளவு கிடைக்கிது, பிக்கப்பில் எவ்வளவு கிடைக்கிது, இந்த மாதிரி நம்ம கணக்கு வழக்கலை சரியாக பார்க்கணும். டெய்லி கணக்கு பார்க்கணும். ஏன்னா தானே டீசலை போட்டு நம்ம ஓட்டக்கூடாது. பில்லிங்கும் வாங்கி வச்சுக்கணும். கரெக்டாக இவ்வளவு ஓடுதா, இந்த மைலேஜ் கம்மி ஆகுதா, மைலேஜ் கம்மி ஆகுனா என்ன பார்க்கணும், பம்பு நசில் பார்க்கணும். பம்பு பிரச்சனை இருக்குதா, டீசல் ஏன் மைலேஜ் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான். கஸ்டமர்கிட்ட தனிவாக நடந்துக்கணும், அவங்கள்ட்ட முகம் காட்டக்கூடாது, அன்பாக நடக்கணும். இந்த மாதிரி நடந்தால் இந்த தொழிலையும் வளர்ச்சி இருக்குது, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. எத்தனையோ பேர் வந்து ஒரு ஆட்டோ வச்சுருந்தவங்க இன்றைக்கி 10 ஆட்டோ வரைக்கும் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும் போது இந்த தொழிலையும் பயப்படாமல் செய்யலாம். நிறைய இளைஞர்கள் வெளிநாடு போயிட்டு வந்துட்டு நிறைய இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் தைரியமாக நீங்கள் இந்த தொழிலை எடுத்து செய்யலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.